ஒரு நிமிஷம் கவனிங்க. காரைக்குடியில சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இப்போ 23ஆம் தேதி தமிழ்நாடு பூரா. காரைக்குடியில அண்ணன் செந்தமிழ் சீமான் அண்ணன் நிக்கிறாங்க, மத்த வேட்பாளர் நிக்கிறாங்க. யார் சட்டமன்றத்துக்கு போனா இந்த காரைக்குடி பிரச்சனையும் தமிழ்நாடு பிரச்சனையும் யாரு பேசுவாங்க? சீமான் ஒரு ஆள் தாமா பேச முடியும். மத்த கட்சிக்காரங்க மத்த வேட்பாளர் இங்க காரைக்குடியில் நிக்கிறவங்க போனா மிச்சர் சாப்பிடதான் முடியும். ஆனா சீமானால மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கும் காரைக்குடிக்கும் குரல் கொடுக்க முடியுமா? ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்படி கிடையாது. நீங்க செய்யக்கூடிய தப்பு என்னையும் பாதிக்கும், இங்க இருக்கக்கூடியவங்களையும் பாதிக்கும். யார் நல்லவங்க நேர்மையானவங்க பார்த்து வாக்கு செலுத்தணும். சும்மா நீங்க பார்த்து தவறான ஆளுகளுக்கு போட்டாங்கன்னு வச்சுங்களேன், நானும் பாதிக்கப்படுவேன். நீங்க அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ இதுவரை ஆண்டிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா கேள்விக்குறியாதான் இருக்குது. அப்ப நீங்க எங்க உரிமை நீங்க எப்படி சொல்ல முடியும்? உங்க உரிமையா இருந்தாலும் உங்க உரிமை. அது எங்க கடமை என்ன தெரியுமா? நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது எங்க கடமை. நான் என் கடமையை நான் கரெக்டா செய்யறேன். உங்க கடமையும் நீங்க நேர்மையா கரெக்டா செய்யுங்க. இந்த சொன்ன கரண்ட் வந்துருச்சு பாருங்க. அப்ப இல்ல நல்ல தீவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்படி போடாதீங்கன்னு சொல்லும் போது நின்றுச்சு. வாய்ப்பு கொடுங்கக்கா. இந்த நோட்டீஸ் அப்படியே எந்த சின்னத்துல நிக்கிறீங்க? என்ன சின்னத்துல நிக்கிறீங்க? அப்பளம் சின்னத்துக்கா? அங்க அங்க அப்பளம் தயாரிக்க உண்மை யார் தரணும்? விவசாயி தான் தரணும். அப்ப விவசாய சின்னத்துக்கு போடுங்க. அப்ப எல்லாத்துக்கும் கொடுத்து விடுங்கக்கா. ஏக்கா எல்லாரும் படிங்க நோட்டீஸ. படிச்சவங்க கேட்டு வாங்கி அந்த போதுமா அக்கா? ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாரும். அக்கா ஏற்கலப்பை சுமந்த விவசாய சின்னம் 2ஆம் நம்பர் பட்டன் அமுக்கணுமா? நல்லா இருப்பாங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. நேர்மையான வாக்கு செலுத்துங்கக்கா. காசு ஐயோ காசு கொடுப்பாங்க, காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. நேர்மையான வாக்கு செலுத்துங்க. அப்பா வணக்கம்பா. சீமானன் தானே காரைக்குடிக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே சீமானன் தான். காரைக்குடிய உலக நாடே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுங்கக்கா. 15 வருஷம் மனுஷன் கத்துறா இருக்கா. ஒவ்வொரு மக்களுக்காகவும் மரத்துக்காகவும் செடிக்காகவும் அனைத்து உயிருக்காகவும் போராடிக்கிட்டு இருக்காரு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. 2ஆம் நம்பர் பட்டன் அமுக்கணும். பாப்பா 2ஆம் நம்பர் பட்டன் அமுக்குங்க. நோட்டீஸ் கொடுத்துட்டாங்களா?